அந்த நேரத்தில் பகை, ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விட்டு போகிறது, இப்போ ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் உங்களை விட்டு போகிறது, இந்த மாதிரி மனிதர்களை இழக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு அதிகமாகவே உண்டு. பணத்தை இழக்கிறீங்களோ இல்லையோ, மனிதர்களை இழந்துருவீங்க விருச்சிக ராசிக்காரங்க கடன் வாங்குறப்ப. அப்போ நீங்கள்லாம் யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, லக்ஷ்மி குபேரர் அத்தோட அரைக்காசம்மன், லக்ஷ்மி குபேரர் அரைக்காசம்மன் வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லக்ஷ்மி குபேரரை வீட்டுக்கே கொண்டு வந்து வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா அந்த செழிப்பு அப்படிங்கிறது, அந்த லக்ஷ்மிங்கிறது உங்கள் வீட்டில் தங்கணும். விருச்சிக ராசிக்காரங்க பெரும்பாலும் வரலட்சுமி சீக்கிரமா வெளியே டிஸ்ட்ரிபியூட் கொடுக்கறது, வந்துச்சுனாலே அதை கையில் வச்சுக்கணும், பற்றி வச்சுக்கணும், அதை சேர்த்து வச்சுக்கணுங்கிறதே இருக்காது. யோசிக்காம செலவு பண்ணுறதும் விருச்சிக ராசிக்காரங்க தான் ரொம்ப அதிகம். அப்போ நீங்கள் இந்த முருகர் வழிபாடு, சுவாமிநாத முருகர், அதாவது முருகரை சுவாமிநாதன் அப்படின்னு கூப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி சுவாமிநாத ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுறது, சனீஸ்வரருக்கு விளக்கு போட்டுட்டு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறது, ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை வாங்கி சாத்துறது, சனிக்கிழமை ஆச்சுன்னா ஆஞ்சநேயரை போய் சாஷ்டாங்கமாக வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறது, அங்கே கொடுக்குற அன்னதானங்களை வாங்கி சாப்பிட்டு வர்றது, ஓம் ஹனுமந்தே நம அப்படின்ட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது, சனிக்கு விளக்கு போட்டுட்டு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணணும். சனீஸ்வரர்கிட்ட போய் கெஞ்சக்கூடாது, வேண்டுதல் ஆஞ்சநேயர்கிட்ட வச்சுக்கணும்.